நாவிலே நடனமாடாவிட்டாலும் பரவாயில்லை, குறைந்தபட்சம் நடந்தாவதுவா. இதய குடியில் குடியிருக்கும் இனிய நண்பர்களே, உதயராகம் பாடும் என் புதிய வணக்கம். மழலையர் கல்வியா, கேஜி, இளங்கலை பட்டமா, யூஜி, முதுகலை படிப்பா, பிஜி, அலைக்கற்றை தொழில்நுட்பமா, 5G, கணினி தொழில்நுட்பமா, சிஜி, சென்னையின் புகழ்மிக்க கல்லூரியா, டிஜி வைஷ்ணவா. அறிவின் ஆலயம், நூல் நிலையம், அறிஞர்கள் தங்கும் சரணாலயம். டிஜி வைஷ்ணவா கல்லூரியினுடைய நூலகத்துறை, அதனுடைய நூலகர் முனைவர் மணி அவர்கள் ஏற்பாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த கருத்தரங்கிற்கு உங்கள் விருப்பத்திற்குரிய விஜயானந்தையும் அழைத்ததற்கு முதற்கண் வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு தொடங்குகிறேன். மனிதன் பிறக்கிறான், வளர்கிறான், வாழ்கிறான், முடிவில் மண்ணோடு மண்ணாய் மடிகிறான். அவனது கதை ஆரம்பம் ஆவது பெண்ணுக்குள்ளே, அவன் ஆடி அடங்குவது மண்ணுக்குள்ளே. ஒளிய மரம் போல் 9 அடி வளர்ந்து விட்டால் அவன் மனிதனாகி விடுவானா? இல்லை நண்பர்களே, இல்லை. ஈட்டிய செல்வத்தை பூட்டி வைப்பவன் கருமையாகிறான். உண்ட வீட்டுக்கே இரண்டகம் நினைப்பவன் பாவியாகிறான். தரிதரத்திலும் நேர்மையுடன் வாழ்பவன் சரித்திரம் ஆகிறான். பிறருக்கு போதிப்பவனை விட எவன் அப்போதனையின்படி நடந்து காட்டுகிறானோ அவன் தத்துவம் ஆகிறான். சுருங்க சொன்னால், மாற்றார் பொருளை எடுக்கின்ற போது மிருகமாகிறான், மாற்றார்க்கு தன் பொருளை கொடுக்கின்ற போது மனிதனாகிறான், பகைவனுக்கே அருள் புரியும் போது அவன் தெய்வமாகிறான். இத்தகைய சீரிய பண்புகள் நிறைந்தவர்களைத்தான் மனிதர்கள் என்கிறோம். எரிகின்ற ஓர் அகல் விளக்கு 1000 அகல் விளக்குகளில் எரிய உதவுவது போல் மனிதர்களாக உருவெடுத்தவர்கள் மற்றவர்களிடமும் அப்பண்புகள் வளர பாடுபட வேண்டும். குடிகெட்டு மதிகெட்டு வடிகட்டிய மூடர்களாய் வெளியுற்று கதியட்டு அவதியுற்று அலைகின்ற மனித சாதி உருக்குறைந்த வேளையிலே உணர்வுற்று கடைத்தேற வழியிலையோ என்று கதரும் போது நடைகெட்டு கடைபட்டு அம்மனிதனின் உடைபட்ட குரல் அவைய குரலா? அல்ல. மனித சமூகத்தை எதிர்க்கும் அபாய குரல்கள் குருதி. அவர்களுக்கு வலியூட்டி ஒளியூட்டுபவர்கள் தான் மனித தெய்வங்கள். இம்மானிட வர்க்கத்தை நோக்கி புறநானூறு நல்லது செய்தல் ஆற்றியராயினும் அல்லது செய்தல் ஓம்புவின் என குரல் கொடுக்கிறது. மாட மாளிகையிலும் கூட கோபுரத்திலும் கோட்டை கொத்தளத்திலும் வாழ்ந்த கௌதமனையா இந்த உலகம் ஏற்றி போற்றியது? இல்லை. மாறாக அரச வாழ்வை துறந்து மனைவி மக்களை மறந்து காடு மேடென திரிந்து முடிவில் போதி மரத்தின் அடியில் அமர்ந்து அன்பொன்றே அகிலம் காக்கும் ஆசை தீயோ வாழ்வையை சுட்டெரிக்கும் என்று புத்தனாக மாறிய போதுதான் இம்மாநிலம் அவரை மனிதராக இனம் கண்டது. கோயில்களையே கொள்ளையடித்துக் கொண்டிருந்த ஈனத் தொழிலை கைவிட்டு நிஷ்டையிலே அமர்ந்தபடி மரா 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 என்று ராமநாமத்தை ஜபித்து ராமாயணம் என்ற புனித நூலை இப்பாருக்கு வழங்கிய போதுதான் வால்மீகி மங்காத மனிதராய் சுடர்விடத் தொடங்கினார். கோப்பையிலே என் குடியிருப்பு, கோல மகளின் துணை இருப்பு என்ற ராப்பகலாய் குடித்தும் கொட்டவழித்தும் அறியாமையிலே கிடந்தவர்களுக்கு மணி விளக்கென ஒளியூட்டி வழிகாட்டிய மனித தெய்வம்தான் மோசேஸ். தின்பதற்கு ரொட்டி இல்லையா, கேக்கை சாப்பிடுங்கள் என்று ஆணவமாய் கொக்கரித்து எதிர்குரல் கொடுத்தோரை எல்லாம் பாஸ்டில் சிறைக்கூடத்தில் போட்டடைத்து லூயி மன்னன் பேயாட்டம் ஆடிய போது லிபர்ட்டி, ஈக்வாலிட்டி அண்ட் ஃப்ராட்டர்னிட்டி என்று முழக்கமிட்டவர்கள் யார்? வால்டேர், ரூசோ பேனா மன்னர்கள் அல்லவா? பாரத மண்ணில் படமாடும் தெய்வமென விளங்காமல் நடமாடும் தெய்வமென விளங்கிய காந்திஜி அவர்களோ தீயன பேசாதே, தீயன காணாதே, தீயன கேளாதே என கூறி மக்களையும் மக்களாக்க பார்த்தார். யுவக்கவிஞன் பாரதியோ துணிவழுக்க மண்ணுண்டு எங்கள் முத்து மாரியம்மா எங்கள் முத்து மாறி, மணிவழுக்க சாணையுண்டு எங்கள் முத்து மாரியம்மா எங்கள் முத்து மாறி, தோல்வழுக்க சாம்பலுண்டு எங்கள் முத்து மாரியம்மா எங்கள் முத்து மாறி என கூறி மனம் வெளுத்தால் தான் கரைத்தேற மார்க்கம் உண்டு என்று திட்டவட்டமாக கூறுகிறார். எனவே மனிதர் என்பவர்கள் யார்? நாளைய சரித்திரத்தின் இன்றைய மண்ணுரை
நவயுக பாரதத்திற்கு இட்டுச் செல்லும் நெடுஞ்சாலைகள். அவர்கள் சரசரத்தும் வெற்று காகித பூக்கள் அல்ல, கமகமக்கும் அடுக்கு மல்லி பூச்சரங்கள். காலத்தில் அவர்கள் வசந்தம், ராகத்தில் அவர்கள் மோகனம். அவரது மோகன புன்னகையில் மோன தவம் இருப்போம். மேற் சொன்ன அந்த மனிதர்களுடைய முக்கியத்துவம் என்னவென்றால், அவர்கள் மனிதநேயத்தை மலரச் செய்தவர்கள், மனிதநேயத்தை வளரச் செய்தவர்கள். நான் அசோசியேட் பண்ற பாலம் கலைஞர் சுந்தரம் சார் எடுத்துட்டீங்கன்னா, இப்ப உங்களுக்கு எல்லாம் வந்து டெபிட் கார்டு வந்துருச்சு, ஜிபே உங்களோட மொபைலே இருக்கு. பேரண்ட்ஸ் வந்து உங்களுக்கு கிரெடிட் பண்ணிடுறாங்க, நீங்க அதை பாக்கெட் மணி யூஸ் பண்றீங்க. அவருக்கு இப்ப 85 வயது. மத்திய அரசுடைய பத்மஸ்ரீ 2 ஆண்டுகளுக்கு முன்னால் வாங்கினா, அதை பாராட்டி மாநில அரசினுடைய முதல்வர் அவருக்கு அரசு இல்லத்தை ஒதுக்கீடு பண்ணியிருக்கு. அவர் 13 வயசு இருக்கும் போது அவருக்கு அவங்க அப்பா அம்மா கொடுக்குற அந்த பாக்கெட் மணியில ஆரம்பிச்சதுதான் அன்பு பாலம் தொண்டு நிறுவனம். அப்ப 13 வயசுல ஆரம்பிச்ச அந்த தொண்டு நிறுவனத்தை இப்ப 85 வயதிலும் மிகச்சிறந்த ஒரு அமைப்பாக இப்பயும் அதே மாதிரி அவர் வந்து ஸ்ரீ வைகுண்டம் கல்லூரியில வந்து நூலகர படிக்க செய்யறாரு. அவர் வாங்கிய முதல் சம்பளத்துல இருந்து இப்ப வாங்குற பென்ஷன் வரைக்கும் கல்லூரி மாணவர்களுடைய கல்வி உதவித்தொகைக்காகவும் முதியோருடைய மருத்துவ உதவிக்காகவுமே ஒவ்வொரு மாதமும் செய்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் சிறப்பு. அவர் பதிப்பாசிரியர் இருக்கக்கூடிய அன்பு பாலம் பத்திரிகையுடைய நிர்வாக ஆசிரியர் தான் இப்ப நான் உங்க முன்னாடி நிக்கிறேன். அந்த பத்திரிகையுடைய மேலே டேக்லைன் போட்டிருப்பார், பாலம் இதழின் விற்பனை வருமானம் முழுவதும் கல்வி பணிக்கு. அதுல வர வருமானத்தையும் ஸ்டூடெண்ட்ஸோட எஜுகேஷன் இதுக்காக தான் கொடுக்கிறார். அந்த மா மனிதரோட நான் பயணிச்சுட்டு இருக்கிறேன். அதுதான் சாரும் சொன்னாரு. அதே மாதிரி நம்ம மணி சார சொல்லணும்னா, ஒரு நூல்ன்றது வந்து மிகச்சிறந்த ஒரு, இப்ப நம்ம எனக்கு ஒரு ஆயுள் தான், ஒரு அனுபவம் தான். ஆனா நூல் நம்ம படிக்கும் போது அந்த நூலாசிரியர் அவருடைய அனுபவத்தை வந்து அதுல பதிவு பண்ணியிருப்பார். சோ பல நூல்கள் இருக்கக்கூடிய ஒரு அறையை வந்து அவர் பணியாற்றுவது மிகப்பெரிய ஒரு வரம். அவர் அந்த இடத்துல அவர் இருக்கிறாரு. சோ அவர் வெறும் தான் ஒரு பணி கிடைச்சிருச்சு, நூலகர் அந்த கேட்டலாக் பார்த்துக்கலாம், புக்ஸ் வருது, ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம், சப்ஸ்கிரைபர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வரும்போது அந்த லைப்ரரிக்கு புக் கொடுக்கலாம்ன்றதோட நிற்காம, மாணவர்கள் வந்து வளரும் தலைமுறை வந்து வளமான தலைமுறையா இருக்கணும்னு சொல்லிட்டு கருத்தரங்களையும் ஒருங்கிணைக்கிறாங்க இல்லையா, அது வந்து பாராட்டணும். அதுக்கு பக்கபலமா இருக்கிற இந்த நிர்வாகத்தையும் நம்ம வந்து இந்த நேரத்துல பாராட்டணும். எனக்கு 7 நிமிஷம் கொடுத்துருக்கிறாரு. சோ மொக்க போட விரும்பல. கண்டிப்பா உங்களோட ஒரு சில வார்த்தைகள் சொல்லிட்டு நிறைவேறதுன்னா, இப்ப நூலகம் நிறுத்துற நிகழ்ச்சின்றனால நாங்க படித்த நூல்கள் வந்து இங்க வந்து அவருக்கு பிரசன்ட் பண்ணலாம்னு வந்த லைப்ரரிக்கு சார் இல்ல இருந்தாலும் நம்ம வந்து சொல்லிடலாம். அன்பு பாலம்ன்றது வந்து பாலம் கலைஞர் ஐயா வந்து நடத்துறாரு. இப்போ இங்க இருக்காரு, அண்ணா நகர்ல அரசு இல்லத்துல இருக்காரு. அவரோட நம்பர் வந்து நோட் பண்ணிக்கோங்க, 9840218847. எப்ப வேணாலும் அவரை கான்டாக்ட் பண்ணலாம். அவர்கிட்ட நீங்க இன்டராக்ட் பண்ணுங்க. முடிஞ்சா நாங்க அழைச்சிட்டு வரோம் அவர் சார் மணி சார் கிட்ட கேட்டுட்டு. சோ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களோட பேசுறதுல, இளைய தலைமுறையோட பேசுறதுல. அதே மாதிரி நான் சாந்தா மார்க் செகண்டரியில வந்து என்எஸ்எஸ்ல இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஃபங்க்ஷன்ஸ் நடக்கும்போது வந்து அந்த பெஞ்ச் அரேஞ்ச் பண்ணணும், டெஸ்க் எடுத்து போடணும், இல்லைன்னா ஸ்டூடெண்ட்ஸோட சைக்கிள் வந்து அரேஞ்ச் பண்ணணும்னு இருந்துச்சு. அதுக்கு எதுக்கு நம்ம பண்ணணும், நம்ம வந்து என்எஸ்எஸ் வந்து அதுக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டு நான் என்எஸ்எஸ்ல வாலண்டியரா இருக்கும்போது எனக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட், என்னோட வகுப்பாசிரியர் VS தாமஸ் சார் தான் வந்து ப்ரோக்ராம் ஆபீசரா இருந்தார். அவர்கிட்ட சார் இது வந்து நிகழ்ச்சிக்கு வந்து பெஞ்ச் எடுத்து போறது, டெஸ்க் எடுத்து போறது, அந்த பசங்க வர சைக்கிள் அரேஞ்ச் பண்றது நம்ம வேலையா சார், என்எஸ்எஸ்க்கு அதுக்கு என்ன சார் அப்படின்னு சொல்லி கேட்டு அதுக்கு உண்மையாவே சேவையா பண்ணணும் அப்படின்னு சொல்லி வெறும் 11ஆவது வகுப்பு படிக்கும் போது எங்களுக்கு வயசு 15-16 தான் இருக்கும். ராயப்பேட்டால இருக்கிற அரசு மருத்துவமனையில நாங்க காலையில வீட்டுல இருந்து டைரக்டா ராயப்பேட்டை ஹாஸ்பிட்டல் போனோம். அங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வரக்கூடிய பேஷண்ட்டுக்கு ஓபி சீட் நாங்க எழுதுவோம். அந்த பேஷண்ட் வரும்போது அவங்களோட பேரு, அவங்களோட வயசு, அவங்க ஜெனரல் இருந்தா ஜெனரல், ENT அந்த ENT டெஸ்ட் நாங்க நோட் பண்ணி அனுப்புவோம். சோ அந்த 11ஆம் வகுப்பு படிக்கும் போதே எனக்கு வந்து அந்த சேவை அல்லது அந்த மனிதம் அப்படிங்கறது வந்து என்னுடைய சாந்தோ மேல்நிலைப் பள்ளி வந்து கத்து கொடுத்துச்சு. சோ ஒரு வருஷம் வந்து அதை பண்ணோம். உண்மையை சொல்ல போனா போர் அடிச்சிருச்சு. திருப்பி வீட்டுல இருந்து நேரா வந்து ராயப்பேட்டை ஹாஸ்பிட்டல் போனோம். அங்க எங்களுக்கு மட்டும் ஒரு பீரியட் லேட்டா வரலாம், காலையில ஃபர்ஸ்ட் பீரியட் அட்டெண்ட் பண்ண அவசியம் கிடையாது, செகண்ட் பீரியட் வந்தா போதும். திருப்பி 12th படிக்கும் போது என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போது எனக்கு ஒரு பெரிய பிளஸ் சாந்தோ மார்க் செகண்டரினால என்னோட கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா, இப்ப என்னோட தாத்தா வந்து கால் வச்சிருந்தாருன்னா என் ஃப்ரெண்டோட அப்பாவோட தாத்தா வந்து கால் வச்சிருப்பாரு. ஒரு தலைமுறை இடைவெளி எங்க 2 பேருக்கு இருக்கும். அந்த மாதிரி பசங்க. இன்னும் சுருக்கமா சொல்லணும்னா சார் வந்து 2 வீலர்ல வருவார், பையன் வந்து கார்ல வருவான். அந்த மாதிரி ஒரு வெல்லாப்பான பசங்க. அப்ப என்னோட கிளாஸ்மேட்லயே ஒருத்தர் தான் அவன் வந்து
டிடிகே குரூப் ஆஃப் கம்பெனிஸ்ல வந்து அவங்க அப்பா ஜெனரல் மேனேஜரா இருக்காரு. ஸோ அவங்க கிட்ட வந்து நாங்க வக்கீல் கிட்ட பேசிட்டு நாங்க வந்து உங்க கம்பெனில வேலை செய்யறோம் சார், எங்க சேலரி கொடுங்க, அந்த சேலரி வந்து ஆர்ஃபனேஜ் கொடுத்துலான்னு சொல்லிட்டு முன்னாடியே ஃப்ரெண்டு கிட்ட பேசி அந்த ஒரு பிளாட்ஃபார்ம் மெயின்டைன் பண்ணிட்டோம். திருப்பி சார் கிட்ட போறோம். சார் கிட்ட போன வந்து அது மாதிரி சார் இது மாதிரி ஒர்க் பண்றோம், ஒர்க் பண்ணிட்டு அவங்க கொடுக்குற சேலரி வந்து ஆர்ஃபனேஜ் கொடுக்கலான்ட்டு அவர் பிரின்சிபல் கிட்ட பேசிட்டு ஓகே பண்ணிட்டார். எனக்கு தெரிஞ்சு இந்திய தொலைக்காட்சிகளில் முதன்முறையாக சொல்றாங்க இல்லையா, அது மாதிரி பள்ளி வரலாற்றிலேயே என்எஸ்எஸ் வரலாற்றிலேயே நாங்க வந்து ஸ்கூலுக்கே போகாம ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 நாட்கள் வந்து டிடிகே மேக்ஸ் பல்லாவரத்திலையும் அப்ப கோம்பேட்ல எல்ஆர்சி ஒரு கம்பெனி இருந்துச்சு, அங்கேயும் போயிட்டு நாங்க ஒரு கிட்டத்தட்ட 3 வாரம் வேலை செஞ்சோம். நான் கையெழுத்து போட்டு அந்த ஸ்டாம்ப் பேப்பர்ல வாங்கின முதல் சம்பளம்னா அதுதான். ஆனா சம்பளமா எங்களுக்கு கொடுக்காம காசோலையா வந்து பள்ளி நிர்வாகத்துக்கு கொடுத்தாங்க. பள்ளி நிர்வாகம் வந்து அதை வந்து ஒரு ஆதரவோட்டர் இல்லத்துக்கு கொடுத்தாங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, அப்ப எங்களுக்கு போட்ட ஒரு சின்ன விதை தான் இன்னைக்கு இந்த டிஜி வைஷ்ணவ கல்லூரியுடைய நூலகத்துறை நடத்துற நிகழ்ச்சியில வந்து பேசக்கூடிய ஒரு வாய்ப்பா அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி எங்களுடைய அருவி பதிப்பகம்ன்ற பதிப்பகம் நடத்திட்டு இருக்கோம். அதுக்கு வந்து உண்மையை சொல்ல போனா பார்வை மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு உதவணும்ன்றதான் நோக்கம். ஆனா சும்மா வந்து அவங்களுக்கு வந்து ஒரு அவங்களுக்கு தேவையான பொருட்கள் கொடுக்காம அவங்களுக்கும் வந்து ஒரு போட்டி வச்சு அதுல பரிசு பெறக்கூடிய மாணவர்களுக்கு நம்ம வந்து பரிசுகளா கொடுக்கும் முடிவு பண்ணோம். அடையாள இருக்கிற செயின்ட் லூயிஸ் இன்ஸ்டிடியூட் ஃபார் த டெஃப் அண்ட் த பிளைண்ட் அந்த இன்ஸ்டிடியூட்ல படிக்கிற மாணவர்களுக்கு அந்த நூலுடைய திறனாய்வு போட்டியை வச்சோம். யாருக்கு? பார்வை மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு. நம்ம அவங்க பக்கத்துல ஜெனரல் நாலேஜ்ல நிக்கவே முடியாது, அடிச்சு நுழைக்கிடுவாங்க. நீங்க ஒரு தடவை வந்து அவங்க கிட்ட நீங்க கை கொடுத்தாலே நீங்க பல வருஷம் வச்சு போனாலும் உங்க கை ஸ்பரிசத்தை வச்சு உங்க கார்த்திக் சார்னா அவர் ஒரு தடவை கொடுத்தா போதும் அந்த பார்வை மாற்றுத்திறனாளி பையன் கிட்ட. இன்னும் ஒரு 5 வருஷம் கழிச்சு போனா கூட உங்க கையை படிச்சு கரெக்டா கார்த்திக் சார் டிஜி வைஷ்ணவ கார்பரேட் ஹெச்ஓடியான்னு வாங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு நம்ம எல்லாருமே டிபெண்ட் பண்ணோம் கேட்ஜெட்ஸ். ஆனா பயங்கரமா இருப்பாங்க. அந்த மாணவர்களுக்கு வந்து நாங்க நூலை படிக்க வச்சு திறனாய்வு போட்டி வச்சு பரிசுகள் கொடுத்தோம். அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு ஆண்டும் 12ஆம் வகுப்பிலும் 10ஆம் வகுப்பிலும் முதல் மதிப்பெண் பெறும் பார்வை மாற்றுத்திறனாளி மற்றும் பேச்சு மாற்றுத்திறனாளி டிஃபரண்ட் ஸ்கூலும் அங்க இருக்கு. அவங்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் வந்து பரிசு கொடுக்குறோம். நாங்க கொடுக்குற பரிசு பெருசான்றது முக்கியம் இல்ல, ஆனா எங்களுக்குள்ள அருவி பதிப்பகத்துக்கு கொடுக்குற வருவாய்க்குள்ள அந்த சிறிய வட்டத்தை போட்டு அந்த வட்டத்துக்குள்ள நீங்க சொல்ற நான் சொல்லிட்டு இருக்கிற இருக்க வேண்டிய அவசியமான மனிதத்தை மலர் செய்து கொண்டிருக்கிறோம், வளர் செய்து கொண்டிருக்கிறோம் என்பதான் உண்மை. சோ அந்த தகுதியோடு இந்த நிகழ்ச்சியில பகிர்ந்து கொள்வதற்கும் கலந்துக்கிறதுக்கும் எனக்கு வந்து தகுதி இருக்குன்றதையும் நான் இந்த நேரத்தில் உறுதியா சொல்லிக் கொள்றேன். சோ எனக்கு 7 நிமிஷம் கொடுத்தாரு, முடிச்சுட்டேன்னு நினைக்கிறேன். இத்தோடு உங்களிடமிருந்து வெளிவருவன் உங்கள் விருப்பத்திற்குரிய விஜயானந்த். நன்றி, வணக்கம். மணி சார், நீங்க வெளியே போயிட்டீங்க, உங்க புக் லைப்ரரி கிடைச்சது.